நடிகர் விஜயின் நிலவேவா திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கடேஷ் தளபதி விஜயை பற்றி கூறியிருக்கும் சில வார்த்தைகள் ரசிகர்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் சார் கசங்கி போன சட்டையோட நார்மலாக ரொம்ப கேஷுவலாக வந்து நிற்பார். தன்னை ஒரு மிகப்பெரிய நடிகர்னு காட்டிக்கவே மாட்டார். இதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி எனக்கு நடந்ததால நான் சொல்கிறேன். நிலவேவா படத்தோட டப்பிங் விஜய் சாரோட வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டரில் ஒரு டப்பிங் தேட்டர் இருக்குது. அங்கே தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் விஜய் சார் அவரோட வீட்டில் இருந்து காரில் டப்பிங் தேட்டர் வந்தார். அவரை ட்ராப் பண்ணிட்டு கார் கிளம்பிடுச்சு. இவர் டப்பிங் பேசிட்டு 1 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டுட்டு 2 மணிக்கு தான் மறுபடியும் ஆரம்பிக்கும். 1லேருந்து 2 மணி வரை சாப்பிட்றதுக்கான பிரேக் டைம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தோம். விஜய் சார் அப்போது வீட்டில் போய் தான் சாப்பிடுவார். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு கிளம்பினார். அப்போது நானும் வீட்டில் போய் தான் சாப்பிட போகிறேன்னு நானும் கிளம்பினேன். கிளம்புறப்போ எனக்கு அங்கே வண்டி இல்லை. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சைக்கிள் வச்சுருந்தாரு. அந்த சைக்கிளை குடு, நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சைக்கிளை எடுத்தேன். அப்போ விஜய் சார் காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்ன சைக்கிளில் போகிறீங்கன்னு கேட்டார். அது நான் வீடு பக்கம்தான், ஜாலியாக சைக்கிளில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் அப்போது போகும்போது என்னையும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். காதலுக்கு மரியாதை ஹிட்டுக்கு அப்புறம் விஜய் சார் ரோட்டில் போனால் மக்கள் கண்டுபிடிப்பாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது நான் உங்களையெல்லாம் சைக்கிளில் கொண்டு போக முடியாது சார், சும்மா இருங்கன்னு சொன்னேன். அவர் சும்மா இருங்கன்னு சொல்லி சைக்கிளில் வந்து டபுள் சைடில் உட்காந்துக்கிட்டாரு. நிலவேவா படம் டைமில் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் அது. அவர் என்னோட சாப்பிட சைக்கிளில் வந்து அவரை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு சைக்கிளில் வந்தேன். அவர் சாப்பிட்டுட்டு காரில் வந்தார் தேட்டருக்கு. அவரை நான் சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிற 1 கிலோமீட்டரும் ரோட்டில் நிற்கிறவங்க சைக்கிளில் பேக்கில் இருக்கிறது விஜய்னு அவங்க பார்க்குறதுக்குள்ளே நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம். அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவரோட எளிமையான குணத்தில் தான் இன்றைக்கி அவர் ரொம்பவே உயரத்தில் இருக்கார். 2026 தேர்தலையும் அவர் போட்டி போட போகிறாரு. அதுலேயும் அவர் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் என்று அவர் விஜயுடன் நடந்த இனிமையான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார்.